அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டி வித் 5 சம்ஸ் பார்க்கலாமா? இன்னைக்கு டெய்லி ரீசனிங் பார்த்துட்ருக்கோம். நேற்று டைஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ரீசனிங்கில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், ரீசனிங்லேருந்து 10 கொஷின் வருது. டெய்லி 5 நம்ம கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும்ல, ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏ எந்த பொசிஷனில் இருக்குது? இப்போ ஏன்றது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும். அதனால் எஸ்ன்றது 19, பின்றது 22. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஏக்கு இணையானது என்னென்னா லாஸ்ட் இசட்டு, பிக்கு வந்து ஒய், சிக்கு எக்ஸ், டிக்கு டபிள்யூ. ஏபிசிடிலேருந்து ஆரம்பித்து இங்கே எம்மில் முடிஞ்சுன்னா அடுத்து என்லேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் அது பகுதியாக பிரியும். 13 லெட்டர்ஸ் ஸ்டார்டிங்லையும் அதுலேருந்து ரிவர்ஸில் எழுதின 13 லெட்டர்ஸ் தான் அதுக்கு இணையான லெட்டர்ஸ். இப்போ நான் சம் பார்க்க உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நம்ம சம் பார்க்கும்போது டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி, அதுக்கு 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது? ஏன்றது ஃபஸ்ட்டில் இருக்கிறது, பின்றது செகண்டில் இருக்குது, அப்படி கொடுத்துருக்காங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், பிசி. பி வந்து செகண்ட் லெட்டர், சி வந்து தேர்ட் லெட்டர். எனில் ஒய் இசட் அப்படின்றது எத்தனாவதுன்னு கேட்டிருக்காங்க. ஒய் இசட், ஒய் வந்து நம்மளுக்கு என்னது? இசட் வந்து லாஸ்ட், அப்போ 26. ஒய் வந்து அதுக்கு முதல் நம்பர், அப்போ 25. அப்போ 25, 26 தான் ஆன்சர். இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி. உங்களுக்கே ஈஸியாக இருக்குல்ல? போக லெட்டர்ஸோட அந்த எந்தெந்த இடத்துல அதோட பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சீக்கிரம் மனப்பாடம் பண்ணுங்கள். அதே மாதிரி அதோட இணையான லெட்டர்ஸ் எது எதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அடுத்த சம் பார்க்கலாமா? இது பாருங்கள், எப்படி கொடுத்துருக்காங்க? ஏ இசட். இது பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது லாஸ்ட் லெட்டர். நான் என்ன சொன்னேன்? அதுக்கு இணையானது வந்து ஃபஸ்ட்டு 13 பிரிச்சிருப்பாங்க, செகண்ட் 13 ரிவர்ஸ்லேருந்து பிரிச்சிருப்பாங்க. அதுதான் இணையாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஏக்கு இணையானது இசட். இப்போ ஜிக்கு இணையானது ஜிக்கு இணையானது டி, எம்க்கு இணையானது என். அதே மாதிரி டேஷ் கொடுத்துட்டு ஒய்பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எது இந்த இடத்துல இணையானது இருக்கோ அதுதான் அதோட ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச், இது ரெண்டும் தான் இணையான லெட்டர்ஸாக இருக்கும். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிட்டு கூட வரணும்னா பாருங்கள், எஸ் அதுக்கு இணையாக இருக்கிறது இந்த ஹச், எஸ்ஸும் ஹச்சும். இது 8வது இடத்துல இருக்குது, இது 19வது இடத்துல இருக்குது. இது இணையானது எஸ்ஸும் ஹச்சும். அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 13 சிஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 216 எஃப்ஏபி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படின்னா 3 வந்து தேர்டு, சியும் 3வது இடத்துல இருக்கிறது, ஏவும் 1வது இடத்துல இருக்கிறது. அப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, முதல்ல இருக்கிறத கடைசிலையும் பக்கத்தில் இருக்கிறத பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ 6 பார்த்தீங்கன்னா எஃப்பும் 6 பொசிஷனும் ஒன்றா இருக்கும், 1ம் ஏவும் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது இடமும் பியும் 1. அப்போ நம்ம என்னட்ட கேட்டுங்க, 2 3 7 கேட்டிருக்காங்க. இப்போ 2 3 7 எழுதிட்டோன்னா இந்த நம்பரை பக்கத்தில் இருக்கிறதுக்கும் எழுதிக்கணும். அப்போ 7க்கு ஜி வரும், 3க்கு சி வரும், 2க்கு பி வரும். அப்போ ஜிசிபி தான் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஈஸியாக இருக்குங்களா? அந்த லெட்டர்ஸோட பொசிஷன்ஸ் நம்பர்ஸும் அதுக்கு இணையானது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸிங்க. எப்படியாவது ஒரு ட்ரிக்ஸில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிரும். ரீசனிங் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்காங்களா? பிடிஎஃப், பி பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷன், டி 4, எஃப் 6. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து ஹச் ஜேஎல், ஹச் வந்து 8. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இரட்டைப்படை கேப்பில் வந்துட்டே இருக்கா? அப்போ 2 4 6 8 10 12 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் டேஷ் வந்திருக்கு. அப்போ என்ன வரும்ன்றீங்க? அடுத்து 12க்கு அப்புறம் இரட்டைப்படை என்னென்ன? 14, அதுக்கடுத்து 2 கூட்டினா 16, அதுக்கடுத்து 2 18, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 22 24. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டீனா 20 ஞாபகம் வச்சுக்கலாம், வீணா
ரெண்டு ஃபிங்கர்ஸ் காமிக்குது வி போஸ் அந்த மாதிரி. அதுக்கடுத்து 24th வந்து எக்ஸ். அப்போ அந்த நடுவில் இருக்க 3 என்னதுன்னா எல் எல் என் வரும். என்பிஆர் என்பிஆர் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்பிஆர் கரெக்ட். அடுத்து சம் பார்த்தீங்கன்னா விடுபட்டதை கண்டுபிடி. ஜிடி ஐஆர் சிலதுக்கெலாம் நம்மளுக்கு ஈஸியாக அதோட இணையான எண்கள். இப்போ ஐஆர்னா ஐயர் அது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு தமிழ் ஐயர் அந்த மாதிரி இருக்கா, அதை வேமா அப்போ இப்படி பார்க்கும்போதே ஆமாம் அதுக்கு இணையானது வந்திருக்கு அப்படின்னு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சலாம். கேபி அதுக்கடுத்து டேஷ் கொடுத்துட்டு ஓஎல் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜிக்கு அப்புறம் ஹச்சுக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு. இப்போ ஜி இங்கே இருக்குன்னா இங்கே ஐ அப்படின்னா இடையில ஹச் இருக்குது. இப்போ ஐக்கு இங்கிட்டு இடையில ஜே இருக்குது. அப்போது அப்படியே ஒரு இது விட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஜே ஹெச்ஐ ஜேகே எல் விட்டு அதுக்கடுத்து நம்ம எம் லெட்டர் எழுத போகிறோம். இங்கே எல்லை விட்டுட்டு அடுத்த லெட்டர் என்ன வரும்னா எம்முக்கு இணையான எண் என்ன என். அப்போது ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். சீக்கிரமாக முடிச்சிட்டோமா? ஈஸியாக இருந்துச்சா? ஒவ்வொரு லெட்டர்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் லெட்டர்ஸ் எந்தெந்த பொசிஷனில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், அதோட இணையான எண்களும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ டு ஆல்.